Taste the Daily. மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 200 இடங்களை கூட பெறாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் வரும் ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதாவிடமிருந்து நாடு விடுதலை பெறும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன கார்கே, பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறும் என்பது அபத்தமானது என்றார். தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சியே இல்லை என்றும், கர்நாடகத்தில் அக்கட்சி வலுவாக இல்லை என்றும் விமர்சித்தார். மகாராஷ்டிராவில் பலமில்லாத நிலையில், மேற்கு வங்கம், ஒடிஷாவில் கடும் சவாலை எதிர்கொண்டுள்ள நிலையில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை பெறும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மத்திய விசாரணை அமைப்புகளை ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்தார். मोदी जी के पास, शाह जी के पास एक को उन्होंने उपयोग करके लोगों को सता रहे, चाहे वो ईडी हो, चाहे इनकम टैक्स हो, चाहे सीबीसी हो, चाहे सीबीआई हो, अनेक प्रकार के उनके पास हथियार है जिसका मिसयूज वो लोग कर रहे हैं. இந்நிலையில் ராகுல் காந்தியின் சமூக வலைதள பக்கத்தில் ஜூன் 4ஆம் தேதி முதல் பாரதிய ஜனதாவுக்கு குட் பை என்று பதிவிட்டுள்ளார். மக்களை ஏமாற்றும் போலி ஆன்மீகவாதிக்கு இன்னும் 7 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இந்தியா தெளிவான வலுவான வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவிடமிருந்து நாடு சுதந்திரம் பெறும் என்றும், நாட்டின் உண்மையான நல்ல காலம் வெகு விரைவில் வரப்போவதாகவும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். இதேபோல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவும் ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளார். Taste the Daily.